ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை பற்றி பேச போறோம். ஞானத்தை அருளக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி இல்லையா? தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதங்கள் இருக்கு. ஞான தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி, வியாக்கியான தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, வீர தட்சிணாமூர்த்தி, வீணாதர தட்சிணாமூர்த்தி, சுத்த தட்சிணாமூர்த்தி, திவ்ய தட்சிணாமூர்த்தி, கீர்த்தி தட்சிணாமூர்த்தி, சக்தி தட்சிணாமூர்த்தி, எப்படி பல வகையான தட்சிணாமூர்த்திகளினுடைய வடிவங்கள் உண்டு. சில வடிவங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். முதல்ல ஞான தட்சிணாமூர்த்தியை பற்றி பேசலாம். இவருக்கு 4 கரங்கள். இவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பின் வலக்கையில் அக்ஷமாலையும் பின் இடக்கரத்தில் தாமரை மலரும் இருக்கும். முன் வலக்கரத்தில் சின்முத்திரை காட்டியிருப்பார். இடக்கை அபயஹஸ்தம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்டஹஸ்தமாகவும் இருக்கும் இந்த இடக்கையானது. மாயவரத்தில், அதாவது மயிலாடுதுறை கோவில்லையும் சுசீந்திரம் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஞான தட்சிணாமூர்த்தி வடிவம் ரொம்ப விசேஷம். இந்த வடிவத்தை அங்கே பார்க்க முடியும். தட்சிணாமூர்த்தியின் வடிவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஞான தட்சிணாமூர்த்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ யோக தட்சிணாமூர்த்தி. யோக கலையின் மூலமாகவே இறைவனை அடைதல், அந்த குறிக்கோளில் உறுதியாக நிற்றல், அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை யோக மார்க்கமே நமக்கு கொடுக்கும். யோகம் அப்படிங்கிறது வெறும் ஆசனங்கள் செய்யக்கூடிய பயிற்சி மட்டும் இல்லை. உண்மையான யோகத்தை குரு மூலமாகத்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கேற்ற மன ஆற்றலையும் உறுதியையும் நமக்கு கிடைக்க செய்வதுதான் இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவம்னு சொல்கிறாங்க. இந்த வடிவத்தில் யோகத்தின் ஆற்றலை விளக்கக்கூடிய வடிவில் யோக பட்டையோட கூடின ஸ்வஸ்திகாசனத்தில் தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுக்கிறார். அச்சமாலையும் கமண்டலமும் பின்னிரு கரங்களில் ஏந்தி இருக்கார். காஞ்சிபுரம், திருவொற்றியூர் போன்ற தலங்களில் இந்த யோக தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவத்தை நம்ம தரிசனம் பண்ண முடியும். இவர் தான் பிரம்மாவுக்கு அருளி செய்தார்னு சொல்கிறாங்க. அதனால் பிரம்ம தட்சிணாமூர்த்தினும் இவரை சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தியினுடைய பல வடிவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஞான தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தியை பற்றி பேசியாச்சு. வியாக்கியான தட்சிணாமூர்த்தி பெயர்லேயே அவருடைய செயலும் நமக்கு புரிஞ்சிடும். சாஸ்திரங்களை விளக்குபவராக, ஆசானாக இமயமலையில் ஆலமரத்தின் கீழே புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்திருப்பார் இவர். வலக்கால் கீழே தொங்கும், இடக்காலை மடித்து வலக்கால் தொடைக்கு அடியில் மடித்து வச்சிருப்பார். தொங்கக்கூடிய வலக்காலின் கீழே முயல்கள் இருக்கும். ஆலங்குடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பரிகார க்ஷேத்திரத்தில் வியாக்கியான தட்சிணாமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ண முடியும். அடுத்தது வீணாதர தட்சிணாமூர்த்தி. கைகளில் வீணை ஏந்திய வண்ணம் காட்சி கொடுக்கக்கூடியவர். ஈசன் சங்கீத ஸ்வரூபம். அவன் மீட்டக்கூடிய வீணை சாதாரண வீணை அல்ல, ஞான வீணை. அதிலிருந்து எழக்கூடிய அந்த கீதமும் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு ஆத்ம ஞானத்தை அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இவர். முன்கரங்களில் வீணையை மீட்டிக்கிட்டும் பின்னிரு கரங்களில் அக்ஷமாலையும் நெருப்பையும் ஏந்தி காட்சி கொடுக்கக்கூடியவர். அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுப்பார். நின்ற கோலத்திலையும் சில இடங்களில் காட்சி கொடுக்கிறார். முனிவர்கள் புடைசூழ காட்சி கொடுக்கும் இவரை வேதாரண்யம், திருப்பூந்துருத்தி இந்த ஊர்களில் நம்ம பார்க்க முடியும். ஞானத்தை அருளக்கூடிய கடவுளான தட்சிணாமூர்த்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அவருடைய பல வடிவங்கள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஞான தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி, வியாக்கியான தட்சிணாமூர்த்தி, வீணாதர தட்சிணாமூர்த்தியை பற்றி பேசியாச்சு. அடுத்ததா சக்தி தட்சிணாமூர்த்தி. இவரை சுருட்டப்பள்ளியில் பார்க்க முடியும். அம்பிகையை அனைத்தபடி வேற எங்கேயுமே பார்க்க முடியாத கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடியவர் இவர். திருமணப்பேறு வேண்டி இருக்கக்கூடியவங்க இங்க இவருக்கு சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது கூடிய விரைவிலேயே அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மான் மழுவோட சின்முத்திரை திகழ அன்னை ஈசனை தழுவிய வண்ணம் காட்சி கொடுக்கக்கூடியது தான் இந்த சக்தி தட்சிணாமூர்த்தி அம்சம். தட்சிணாமூர்த்தியின் பல வடிவங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ மேதா தட்சிணாமூர்த்தியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரிஷப வாகனராய் காணப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தியை தான் மேதா தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறாங்க. ரிஷபத்தின் மேலே அமர்ந்த வண்ணம் ஞான உபதேசம் பண்ணக்கூடியவர். ரிஷபம் அப்படிங்கிறது தர்மத்தின் வடிவமாம். அதனால நமக்கு தர்மத்தையும் ஞானத்தையும் உபதேசிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோடு ரிஷபத்தையும் சேர்த்து நம்ம வழிபடுறது அப்படிங்கிறது நமக்கு நன்மை பயக்கும்னு சொல்கிறாங்க. ஆணவம், கன்மம், மாயை இந்த மும்மலமும் அகல மோனத்தின் மூலம் ஞானத்தை உணர்த்தக்கூடிய ஞான குருவான தட்சிணாமூர்த்தியே தான் மேதா தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறாங்க. இவரை வழிபடுறதுனால நமக்கு நல்ல ஞானமும் நல்ல கல்வி அறிவும் நம்மளுடைய அறியாமையெல்லாம் நீங்கி ஞான ஒளியும் நமக்கு கிடைக்கும். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.